எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம் போன்லெஸ் மட்டன் வாங்கி அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி, ஆயில் சூடானதும் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்க அந்த மட்டனை போட்டு வேக வைக்கணும். இது நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த மட்டனை போட்டு அது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கணும். தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் இருந்தால் போதும். அது தேவையான அளவு வெந்துடும். கொத்தி வச்சுருக்க கறியை நல்லா வதக்கி விடணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டு நல்லா வேக வைக்கலாம். இந்த கோலா உருண்டை மதுரையில் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் தண்ணிலாம் கொஞ்சம் கறி வேகும்போது தண்ணி விட்டு வேகும். அதெல்லாம் நல்லா சுருண்டு வந்துடணும், தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு, ஓரளவு ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் அரைச்சி வச்சுக்கலாம். நான் முதல்ல ஒரு தடவை பெரிய துண்டாக இருந்ததை சின்ன சின்ன துண்டாக்கிறதுக்காக அரைச்சேன். இப்போ மறுபடியும் வெந்த கறியை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடச்ச கடலை எடுத்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியில் எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படி பவுடராக பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு போட வேண்டிய மசாலாலாம் என்னென்னு பார்க்கலாம். சோம்பு 1.5 டேபிள் ஸ்பூன், ஒரு 4 பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு 5-6, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மட்டனை எடுத்து ஒரு பவுலில் போட்டு அரைச்ச அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 2 எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி, ரொம்ப பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப பிடிக்கலைன்னா கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டனில் ஏற்கனவே உப்பு இருக்குது, அதனால் பார்த்து சேர்க்கணும். ஏன்னா உடச்ச கடலை மாவு இதெல்லாம் போடுறோம்ல, அதுக்காக கொஞ்சம் சேர்க்கணும். எல்லாம் நல்லா பிசைஞ்சு விடலாம். இது பெரிய பெரிய துண்டாக இருந்ததுன்னா நம்ம உருண்டை பிடிக்கும்போது அது நல்ல உருண்டை பிடிக்க வராமல் எண்ணெயில் போடும்போது பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் குட்டி குட்டியாக போடணும். கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு அதையும் பிசைஞ்சுக்கலாம்.
நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இது எல்லாத்தையும் உருட்டணும். இனிமேல் உருட்டும் போதும் சம அளவு ஒரே அளவுள்ள உருண்டைகளாக உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையில் வச்சு மூடி நல்லா உருட்டணும். எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் விரிசல் இல்லாமல் வரணும், இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது அது பிரியும். அதனால் நல்லா உருட்டிக்கணும். மொத்த மாவையும் ஒரே அளவுள்ள உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். எல்லாத்தையும் உருட்டி வச்சிட்டோம். இப்போது பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பக்குவமாக பிசைஞ்சு வச்சுட்டா அது தூள் தூளாக வராது, எண்ணெயில் நல்லா வெந்துடும். வெங்காயம் பொடியாக நறுக்கணும். எதுவுமே அதனால தான் எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி போடுறோம். வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போடணும். எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இல்லைன்னா மேலே நல்லா கருத்துரும், உள்ளே வேகாமல் இருக்கும். இது ஒன்று போல் வேகணும் அப்படின்னா நல்லா சுட்டதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுக்கலாம். அதே மாதிரி உருட்டி வச்ச எல்லா உருண்டையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த கோலா உருண்டை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.